நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன லட்சுமி? ஒண்ணும் இல்ல. விஷ்ணு தேடுறீங்களா? இல்ல இல்ல. இப்பதான் இந்த பாட்டை போட்டான். ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிருக்கான். ஓ இல்ல, இது கொஞ்சம் லவுடா இருக்கு அதான். பாட்டை நிறுத்திடுவா? இல்ல இல்ல வேணாம், கொஞ்சம் சவுண்ட கம்மியா வச்சா போதும். நீங்க ஆஃப் பண்ணிடுங்க, நான் வந்தா சொல்லிடுறேன். யாருங்க அது நம்ம ஃப்ளோர்ல விஷ்ணு தவிர இந்த பாட்டு வச்சிருக்கிறது? ஆமா இல்ல, யாரோ வச்சிருக்காங்க. இந்த பாட்டை இன்னைக்கு அவாய்ட் பண்ண முடியாது போல் இருக்கே. ஆமா. என்னங்க? என்ன? ஏன் இந்த பாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு கோவம்? ஓடி ஓடி போய் ஆஃப் பண்றீங்க. பிடிக்கல. அதான் ஏன்? உன்கிட்ட காரணம் சொல்லணும்ல அவசியம் இல்ல. என்ன சிரிப்பு? 2 நாள் முன்னாடி வரைக்கும் பிடிச்ச பாட்டா இருந்துச்சு, திடீர்னு பாட்டு பிடிக்காம போச்சேன்னு பாக்குறேன். ஏங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? உனக்கு என்ன பிரச்சனை விஷ்ணு? நீங்க தான் பிரச்சனை. பாருங்க, நான்லாம் எப்படி டான் உண்மையா சொல்றேன், நீங்க மட்டும் எங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்லணும்? நான் தான் உன் பிரச்சனை சொல்லுங்க. சொன்னா ஒத்துக்கோங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. என்ன ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்க உள்நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல. ஏங்க நீங்க கடுப்பா இருக்கிறது நான் தான் காரணம். எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க நீங்க இப்ப டென்ஷனா இருக்கிறதுக்கு நான் தானே காரணம். ஆமா, தப்பான ஆளுங்களோட பழகுனா கஷ்டம் தான் வரும். நான் தப்பு சரியில்லாம் அப்புறங்க, நீங்க என்னால தான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு ஒத்துக்கோங்க. அது எப்படி விஷ்ணு? பாக்குற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் ஒரே மாதிரி பேச முடியுது உன்னால? இது உனக்கு அசிங்கமா தெரியலையா? ஹலோ, அதெல்லாம் அப்புறம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதிலா? அன்னைக்கே நான் மூக்க உடைச்சிருப்பேன். சரி போனா போதுன்னு விட்டுட்டேன். இதுக்குதான் இந்த பசங்கிட்டே நான் வச்சுக்கிறது இல்ல. சிரிக்காத விஷ்ணு. அது எப்படி பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு உன்னால சிரிக்க முடியுது? இப்படி இப்படிதான். ஏங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றேனா இல்லையா? ஆமா பண்ண. போதுமா? இப்பவும் பண்றேனா? ஆமா. உன்னை பார்த்தா கோவமா வருது, கட்டுப்பா இருக்கு, கையில கிடைக்கிறது எடுத்து அடிக்கணும் போல இருக்கு. தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இது வரைக்கும் உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணது இல்ல, அப்படித்தானே? யாரை நம்மளுக்கு பிடிக்குமோ அவங்க கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். அவங்க நம்ம எதிர்பார்க்கறமே இல்லைன்னா கோவம் வரும். அவங்கள பாக்குறப்பெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் ஆகும். இது அப்படியே மாத்தியும் சொல்லலாம். நம்ம யாரை பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறோமோ அவங்க மேல நம்ம நிறைய கோவம் வரும். யார் மேல நம்ம நிறைய கோவம் வருதோ அவங்க கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். யார்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோமோ அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க லைஃப்ல இவ்வளவு கோவப்பட்டது என் மேலதானா? உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும்? மாமா என்னடா ஒண்ணுமே வரமாட்டேங்குது மாமா. டேய், சட்டியில இருந்தா தானடா அகப்பையில வரும். கட்ட அங்க என்னடா பொசிஷன்? வெரி வெரி பேட் பொசிஷன் மாமா. அது தெரியுது. வெல், உள்ளுக்குள்ள வார்த்தை அருவி மாறி கொட்டுது மாமா. ஆனா அதை எழுத நினைக்கும் பொழுதுதான் வார்த்தை முட்டுன்னு முட்டுது மாமா. முட்டும்டா, முட்டும். ஏன் மாமா அப்படி? டேய், பொய் சொல்றது ஈஸிடா, ஆனா எழுதுறது கஷ்டம். ஏன் மாமா அப்படி?
பல பொய்களை நீ சொன்னா கூட ஈஸியா சமாளிச்சிடலாம். எப்படி? புலி, ஏங்க நீங்க அப்படி சொன்னீங்களேன்னு யாராவது கேட்டா ஐயோ இல்லையேன்னு இன்னொரு பொய்ய சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனா பொய்ய எழுதி கொடுத்தா அது ரெக்கார்டு. 50 வருஷம் கழிச்சு கேட்டா கூட அதுக்கு பதில் சொல்ல முடியாதுடா. மாமா நீ ஒரு தத்துவ கிடங்கு. நீ அடங்கு. ஏமாமா இப்ப நம்ம எழுதி கொடுக்காம எஸ்கேப் ஆகவே முடியாதா? ஏண்டா வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம், எழுதுறதுக்கு எதுவுமே இல்ல, அதனால எழுதல. இந்த உண்மைய அவங்கிட்ட எப்படிடா சொல்றது? ம். எவன்கிட்ட சொல்றது? குட் மார்னிங் சார். ஆள் இல்லைன்னா அவன் இவன்றது, ஆளை பார்த்தா சாரு மோருன்றது. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. அது இல்ல சார், ஒரு உரிமையில. என்னது? அது இல்ல சார், கும்பிடுற சாமியே அன்பு ஜாஸ்தியானா வாடா போடான்னு பாடுறது இல்லையா, அந்த மாதிரி தான் சார் இதுவும். இதுக்கு பேரு அன்பு ஜாஸ்தி ஆகுறது இல்ல, கொழுப்பு ஜாஸ்தி ஆகுறது. என்னையா முடிஞ்சதா? இன்னும் இல்ல சார். என்ன எழுத சொன்னேன்? இந்த கோர்ட்ல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எழுதி கொடுக்க சொல்லி கேட்டேன். அதுல என்ன கஷ்டம்? ஏதாவது பண்ணிருந்தா எழுதிருக்க மாட்டோமா? என்ன என் செல்லங்கெல்லாம் முழிக்குது? ஏதாவது பண்ணிருந்தா தானே எழுதுறதுக்கு. இந்த கோர்ட்ல தான் நம்ம கோட்டர் அடிச்சதை தவிர வேற எதுவும் பண்ணலையே. தினம் நெப்போலியனை வாங்கி குடிக்க வேண்டியது. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னையா? நெப்போலியன் இல்ல சார், மேன்ஷன் ஹவுஸ். டே கட்ட, இது தேவையாடா இப்போ? இல்ல சார் வாயில இருந்து ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து போடுடா, விளக்காத. சார் இப்போ நீங்க எங்களை திட்டுறத கண்டினியூ பண்ணலாம் சார். யோ உங்களுக்கு எல்லாம் கூச்சமே கிடையாதா? இவ்வளவு திட்டுறேன், கொஞ்சம் கூட கோவமே வரல? இல்ல சார். இல்லையா? நீங்க தானே சார் எங்களை திட்டுறீங்க. அதுக்கு ஆளை வேற போட்டு திட்டணுமா? சார் உங்களுக்கு எங்களை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் உரிமை இருக்கு சார். ஐயோ கொல்றானுங்களே. டேய், திட்டினா கோவம் வரணும், கோவம் வந்தா ரோசம் வரணும். அந்த ரோசத்தை வேலையில காட்டணும் தானே திட்டுறோம். அதுக்கு இப்படி ஒரு பதில் சொன்னா நான் என்னடா பண்றது? சார் 5 வயசுல அப்பா அம்மா கிட்ட, அதுக்கப்புறம் வாத்தியார் கிட்ட, பருவ வயசுல ரோட்ல போற வர பொண்ணுங்க கிட்ட, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி கிட்ட, இப்படி திட்டு வாங்கி வாங்கி ஒரு கமாண்டோவா ரெடி ஆயிருக்கோம் சார். Yes, அப்ப நான் திட்டுறதும் உங்களுக்கு வலிக்காது? உண்மைய சொன்னா அதுவும் இல்ல சார். திட்டுறேன்னு பயமும் கிடையாது. அதாவது சார் உண்மையை சொல்லணும்னா அதுவும் இல்ல சார். அட்டா பாவீங்களா, அப்புறம் பயப்படுற மாதிரியே நடிக்கிறீங்க. சார் கஷ்டப்பட்டு திட்டுறீங்களே, உங்களை என்கரேஜ் பண்ணலான்னு தான் சார். யோ இத்தனை வருஷமா நானும் மூச்சு விடாம திட்டிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படியா தெரியுது? நான் யாரியா? நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. பேட் சிச்சுவேஷன்ல பேட் சாங் போடுறானே, மோகனுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற காட்ஸிலாவை தட்டி எழுப்பிடுவான் போல இருக்க. யோ என்ன அது? ரிங்டோன் சார். அது தெரியுது, கட் பண்ணியா. என்னை கிண்டல் அடிக்கிறதுக்குன்னே இப்படி ஒரு ரிங்டோன் வச்சிருக்கீங்களா? இல்ல சார், இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த முட்டாள் மட்டும் மேட்ச் ஆகுது. நல்லா படிச்சவங்க 4 பேர் இருக்கிறது செட் ஆகலையே. சுமாரா படிச்சவங்க 3 பேர் தானே இருக்கும். இந்த விளக்கம் கொடுக்காமலே இருந்திருக்கலாமோ? இந்த குவார்டர்ல என்ன பண்ணீங்கன்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்க சொன்னா என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் இன்சென்டிவே கிடையாது. என்ன இழுப்பு? இல்ல சார், ஒவ்வொரு வருஷமும் நாங்களாம் வேலையில இருக்கிறதே இன்சென்டிவா நினைச்சுக்கிறது சார். யோ உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அதான் இல்லன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு? திட்டினா வலிக்காது, அடிச்சாலும் வலிக்காது. வெக்கம் மானம் ரோசம் எதுவும் கிடையாது, கோபமும் வராது. இதுக்கு மேல உங்களை ஏதாவது பண்ணணும்னா கொலைதாயா செய்யணும். சார் அது இபிகோ 302வது பிரிவின் படி மரண தண்டனைக்குரிய குற்றம் சார். அந்த ஒரே காரணத்தினாலதான் நீங்களாம் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாம் வச்சு சேல்ஸ் பண்றதை விட 4 எரும மாட்டை வாங்கி மேய்ச்சிட்டு போயிடலாம். என்ன பாக்குறீங்க? சார் ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு அவ்வளவுதான், கிளம்பு ஓ கிளம்பு. அப்ப நாங்க கிளம்பலாமா? எங்க அவசரமா போறீங்க? கிளைண்ட் மீட்டிங்கா? இல்ல சார், 11 மணிக்கு மேல போனா கேண்டீன்ல பொங்கல் காலி ஆயிடும். உத்தரவு கொடுத்தீங்கன்னா ராசா வண்டியை விட்டுருவேன். போங்கடா போங்கடா. ஏய், வாங்கடா, வாங்கடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி, என்ன சண்டையா? யாரோட? தெரியாத மாதிரி கேக்குற. உன் ஆள் கூட உனக்கு சண்டையான்னு கேக்குறேன். உனக்கு இருக்க நக்கல் இருக்கே, பார்க்கவே பாவமா இருக்கு. யாரு அவனா? பாவமா? நம்மள ஐயோ பாவமாக்கிட்டு போயிடுவா. இல்ல லக்ஷ்மி, அவன் முகத்துல சிரிப்பே போச்சு. எதையோ பறி கொடுத்த மாதிரியே சுத்திட்டு இருக்கான். அப்படியா?
எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு அப்படி தோணல. எதை வச்சு சொல்ற? அங்க பாரு. அதான் உங்க ஊர்ல சோகமான மூஞ்சியா? உள்ள அழறான், வெளியே சிரிக்கிறானோ என்னமோ. பக்கத்துல கார்த்தியும் தான் நிக்கிறான். அவனை பாரு, அந்த பொண்ணுங்களை சட்டை கூட பண்ணல. ஆம்பளனா இப்படித்தான் இருக்கணும். அவன் சிரிச்சு சிரிச்சு பேசுற ஒரே ஆள் நீ மட்டும்தான். அவன் உன் ஆளுன்னு சொல்லு, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. டீ போடுற பொம்பளையில ஆரம்பிச்சு டீம் லீடர் வரைக்கும் எல்லாரையுமே ரொமான்ஸா பார்த்தா என்ன அர்த்தம்? ஐடியல் ஆம்பளனா அது கார்த்திக் தான். உனக்கு அப்படியே தோணுது? எப்ப பாரு உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு, என்ன பேசினாலும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு, ஆய் உயின்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு, போன் பண்ணலனா சென்டிமெண்ட் ஆகி தூங்காம சாப்பிடாம போர். லக்ஷ்மி, விஷ்ணு மாதிரி ஆள் தான் கரெக்ட். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்ல. அவனை எதுவும் டென்ஷன் படுத்த முடியாது. விஷ்ணு மிஸ்டர் கூல். அவன் கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன கேட்டா அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல்ல தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா அவ்வளவுதான், நம்ம காலி. உனக்கு அப்படியா தோணுது? ஆமா. வேணும்னா ஆள் மாத்திக்கலாமா? உனக்கு வேணும்னா கார்த்திக் கூட பேசு, எனக்கு அதுல ஒண்ணும் இல்ல. விஷ்ணு எப்பவும் போல எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா போதும். அப்போ நான் கார்த்திகை உஷார் பண்ணா உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அசிங்கமா பேசாத லக்ஷ்மி. கார்த்திக்னதோ கோவெல்லாம் வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சிரிப்பு? என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் திருப்பியும் சண்டையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ, ஆமா, நாங்க எப்பதான் சண்டை போடல. என்ன சண்டை திரும்பவும்? சும்மா அத பண்ணாத இத பண்ணாதன்னு. ஒர்க்லியா? அக்கறையில சொல்றது தானே. அதுக்குன்னு சின்ன பசங்க மாதிரி ட்ரீட் பண்ணா கோவம் வருதுல்ல. சரி, அத பொறுமையா சொல்லு. பர்சனலா அப்பப்ப ஏதாவது சொன்னா அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கிறது இல்ல. அதையே வேலையில காட்டினதும் நான் கடிச்சு விட்டுட்டேன். உனக்கு அவனை அல வச்சு பாக்கலனா தூக்கமே வராதே. நீயும் சரியான ஆள்தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அட்வைஸ் பண்ணா தேவையில்லைன்னு சொன்ன, அவ்வளவுதான். அப்போ நீயும் சண்டையில இருக்க. நான் சண்டை போடுறது ஓகே, நீ சண்டை போடுறது உனக்கே வித்தியாசமா தெரியல. என்ன? விஷ்ணு வேற பொண்ணுகிட்ட பேசினா உனக்கே கோவம் வருது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அவன் நமக்கு ஃப்ரெண்டு, நல்லா பேசுறான் பழகுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா அவன் நம்ம கிட்ட பேசுற மாதிரியே எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தா அப்புறம் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா விஷ்ணு அப்படி இல்ல. அவனுக்கு நீ ஸ்பெஷல் தான். ஓவரா பந்தா பண்றவங்க கிட்டதான் உள்ள ஒண்ணுமே இருக்காது. கார்த்திக் மாதிரி ஊமையா இருக்கிறவங்கள தான் நம்பவே முடியாது. ஒத்துக்கோயேன், குறைஞ்ச போயிடுவ. நீ ஒத்துக்கிறியா? என்ன மட்டும் சொல்ற? இப்ப என்னதான் சொல்ல வர? வை பிளட் சேம் பிளட். உன்ன லக்ஷ்மி போலாமா? ராஜி போலாமா? எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. சந்தோஷத்தை கொண்டாட விடுங்க. ஓகே ஓகே, நம்மளாம் அதிகமா டைம் எடுத்துக்கிட்டோம், ஆனா பக்காவா முடிச்சிட்டோம். என்னங்க பாஸ் இக்கு வச்சே பாராட்டுறீங்க? லேட்டா முடிச்சாலும் லேட்டஸ்டா முடிச்சோமா இல்லையா? உண்மைதான். வழக்கமா ட்ரையல் பார்க்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும் தான். அதெல்லாம் நம்ம முன்னாடியே எதிர்பார்த்து பண்ணதால இனி இதுல ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸே இல்லை. என்ன பாஸ், அடுத்தது ப்ரொமோஷன் தானே? ஆமா, சூசனுக்கும் வரலாம், எனக்கும் வரலாம். ஐயோ, அப்ப எனக்கு சம்பளம் தான். அது வரும்ல, அப்ப ஓகே. கார்த்திக், கிரேட் ஒர்க் மேன். தேங்க்யூ. என்னோட வேலையை தானே நான் செஞ்சேன். மச்சான், வேலையை செஞ்சதுக்கே பாராட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் இங்க வேலையை செய்யறது இல்லைன்னு அர்த்தம். கார்த்திக், இவன் வாய என்ன பெட்ரோல் பங்கா 24 மணி நேரமும் திறந்தே வச்சிருக்கான். பாஸ், இனிமே ஜோக்கா பேச முடியலன்ற கடுப்புல தானே சொல்றீங்க? ஆமா, உன் மேல எனக்கு ரொம்ப ஜெலசி. மச்சான், அவர் ரொம்ப நல்லவரா? எப்படி உண்மையில ஒத்துக்கிறாரு பாரு. லக்ஷ்மி, வேணாம், ஒன்னும் சென்டிமெண்டா சொல்ல வேணாம். நான் ஒன்னும் பெருசா பண்ணல. இட்ஸ் ஓகே. அது எப்படி உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியும்? பாஸ், அவங்களே ஒண்ணும் பண்ணல சொல்றாங்க, அப்புறம் என்ன பாஸ், விடுங்க பாஸ்.
இதுதான் ஜோக்கா பேசுறதுல இது ஒரு பிரச்சனை. கொஞ்சம் ஓவரா பண்ணா உதவாங்கிற மாதிரி ஆயிடும். லக்ஷ்மி நம்ம டீமோட ஒரு முக்கியமான ஆள். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னா அது லக்ஷ்மி தான். என்ன பஸ் யாருமே கை தட்டலையா? அப்போ நான் தான் திரும்பி கோலியா? இவனை வச்சுக்கிட்டு ஓகே, டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுல நம்ம லக்ஷ்மியை அடிச்சுக்கவே முடியாது. லக்ஷ்மி தேங்க்ஸ். Pleasure working with you, Kaushik. அப்புறம் நம்ம நியூ டீம் விஷ்ணு, கார்த்திக் அண்ட் ராஜி, இவங்களோட எஃபர்ட்லாம் நிஜமாவே கிரேட். தேங்க்யூ கார்த்திக். தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர் பாஸ். யூ டூ ஆஸ் யூஷுவல். யூ ஃபேண்டாஸ்டிக் ராஜி. தேங்க்ஸ். நாளைக்கு காலையில் சூசன் ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா our work will be done. ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே. நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா டின்னர் போறோம். ஓகே பாஸ், நீங்க சொன்னதுல இந்த லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் விசில் அடிக்காத, டார்ச்சர் ஆயிட போறாங்க. ஓகே, see you later. ராஜி, நாளைக்கு காலையில வந்துருவேல, உன் சிஸ்டம்ல தான் ஃபைனல் இருக்கு. காலையில கரெக்டா வந்துருவேன். ஓகே பை. பை. தேங்க்யூ. பாய். பாய்ங்க. ஓகே. Okay, bye. லக்ஷ்மி, ஃபைல்ஸ் எல்லாம் உங்க சிஸ்டம்ல தான் இருக்கு, கொஞ்சம் கவனம். Okay, okay. அப்படின்னா கேக்குறவங்க கேட்டுட்டாங்கப்பா, ஆளை விடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், இந்த ஆங்கிரி பேர்ட் வச்சிருக்கியா? என்னடா? அடோ பாவி, ஆங்கிரி பேர்ட் தெரியாம ஒரு சாஃப்ட்வேர் கையா? கிரேட் இன்சல்ட் டு நெட் டெக் மச்சான். ஓவரா பில்டப் கொடுக்காத, புரியுதா? மச்சான், ஒரு ஆங்கிரி பேர்ட் நீ பக்கத்துல வச்சிருக்க. டேய், ஓகே ஓகே, ஆங்கிரி பேர்ட்ன்றது ஒரு கேம் மாமா. அதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? இல்ல மச்சான், இந்த ஆங்கிரி பேர்டு அப்புறம் அந்த கார்ட் கேம் இதெல்லாம் சிஸ்டத்துல ஏத்தி வச்சா போர் அடிக்குமா, டைம் பாஸ் பண்ணலாம்ல. ஏன்டா, வேலை இல்லையா? டேய், இன்னும் நீ மட்டும் வேலை பண்ற மாதிரி சொல்ற? நான் சும்மா மெயில் தான்டா செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன? இல்ல, அடுத்த ஒர்க் ஆரம்பிக்கணும்ல. இப்பத்தி கிடையாது மச்சான், ஃபுல் ரெஸ்ட். ரெஸ்டா? ஆமா மச்சான், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி சிவாஜிக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ரெஸ்ட், அப்புறம் எந்திரன், அதுக்கப்புறம் பெரிய கேப், அதுக்கப்புறம் கோச்சடியான். அப்புறம் இந்த விஷ்ணுவோட வேலையை பார்த்து சும்மா அமெரிக்காவே அதிரணும், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம். உனக்கு இருக்கிற நக்கல் இருக்கு பாரு, உலக நக்கல்ரா சாமி. சரி சரி, ஆங்கிரி பேர்ட் இருக்கா? நான் தான்டா ஆங்கிரியா இருக்கேன், அடி வாங்காம ஓடி போயிடு. போன்ல வச்சிருக்கலாம்டா. போன்ல நான் போன் தான்டா பண்ணுவேன். ரொம்ப பழைய ஆள் மச்சான் நீ. எல்லாரும் ஒரு நாள் சுத்தி அங்க தான்டா வரணும். அதுக்குள்ள விஷ்ணு அமெரிக்கா கெஸ் ஆயிருவான். பாப்போம். ஆமா மச்சான், பார்த்து தானே ஆகணும். 4 லட்சுமி யூஎஸ் போறப்போ நீ கண்ணீரோட டாட்டா காட்டி தானே ஆகணும். நீ லட்சுமி மாடா. இருடா, லட்சுமியை கூப்பிடுறேன். டேய் வேணடா, ஏற்கனவே புகஞ்சிட்டு இருக்கு, நீ ஊதி ஊதி எரிய வச்சிடாத மச்சான். அந்த பயம் இருக்கட்டும். என்ன? ஒண்ணும் இல்ல. எதுக்கு சிரிப்பு? இது வேற. ஓ, நம்ம 2 பேருக்கும் சண்டை இல்ல, மறந்தே போயிட்டேன். சரிங்க, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, உங்க வேலையிலயும் கருத்து சொல்லல, போதுமா? போதும். என்ன, பார்க்கவும் கூடாதா? சரி, பார்க்கல. டே விஷ்ணு, ஜங்க் மெயில்லாம் ஓபன் பண்ணிடாதடா. நான் எதுவுமே ஓபன் பண்ணலடா. பாத்துடா, பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. ஓ, புரியுது மச்சான், புரியுது மச்சான். அன்பு பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, ஜங்க் மெயிலை ஓபன் பண்ணாதீர், அது உங்கள் ஹார்ட் டிஸ்கை போட்டு தள்ளிவிடும். கார்த்திக், கார்த்திக் ஒரு நிமிஷம் இங்க வா. என்னாச்சு? என் சிஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். செத்தலுங்க பாப்போம். வின்சென்ட் ஒரு ஐடியில இருந்து மெயில் வந்துச்சு, அது ஓபன் பண்ணதும் சிஸ்டம் இப்படி ஆயிடுச்சு. என்னங்க விளையாடுறீங்களா?
நம்ம மொத்த உழைப்பும் இந்த சிஸ்டத்துல தான் இருக்கு. இல்ல எனக்கு எதுவும் தெரியாது விஷ்ணு. ராஜி ஒன்றும் இல்லை, டென்ஷன் ஆகாத. ச்சே. கார்த்திக் ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? ஒன்றும் இல்லை ராஜி. மச்சான் ஆர்ட் ஸ்கிராஷ் ஆச்சுன்னு நினைக்கிறேன்டா. டேய் வாயை மூடிட்டுறேன்டா, பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசிட்டு. போய் அந்த இன்டர்னல் ஐடி டீம்லேருந்து யாரையாவது வர சொல்லு. போடா. கார்த்திக் ஒன்றும் இல்லை ராஜி, அவங்க வேலையே தான், அதெல்லாம் ரெட்ரீவ் பண்ணிடுவாங்க.